எனக்கு அந்த வாழ்க்கையில விருப்பம் இல்லன்னு சொன்னது நீ கேட்ட அன்னைக்கு நான் நடத்தி வச்சேன். அதுக்காக இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு நீ சொன்னீனா என் மனசு இடம் தராது. என்னால அதை அனுமதிக்கவும் முடியாது. இத பாருமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த வீட்டுல இரு. உன் கையில இருக்குமா சொல்லு. உங்க மேல நம்பிக்கை இல்லன்னு சொன்னா நான் வாழ்க்கையில நல்லாவே, ஆனா அதே நேரத்துல எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு மாமா. நான் வேணும்னா வெளியே இருக்கிற அவுட் ஹவுஸ்ல தமிழ் செல்வி கூட தங்கிக்கிறேன். அது உன்னோட விருப்பம். அதுக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். ஆனா இதுவும் நீ எடுக்கிற முடியுதாமா? நீ போய் அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிடு. சரிங்க மாமா. அதான பார்த்தேன். மலர அம்பட்டு லேஸ்ல நம்ம வீட்டாளுங்க வெட்டி விட்டுருவாங்களா என்ன? ஏத்த நாளைக்கே எம்எல்ஏ வீட்ல இருந்து மருமகளை கூட்டிட்டு வரீங்க. அவ உங்க மகன் கிட்ட என்னடா உன் மூத்த பொண்டாட்டி அப்படி வச்சுக்கிட்டே இளைய பொண்டாட்டி என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேள்வி கேட்க மாட்டாளா என்ன? என்னடி அத்தனை கூட பாக்காம இப்படி மூக்க உடைக்கிற? அந்த மூக்க உடைக்கணும்னு தோணுச்சுமா, உடைச்சிட்டேன். என்னாச்சு ராசாங்க? நம்ம மாமா ஒருன்னு உட்கார்ந்துருக்காருனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. ராசாங்கம் என்னாச்சியா? நம்ம வீட்டுல இருக்கிற தமிழ் செல்வி வெளியில இருக்கிற ஒரு ஹோட்டல் கடையில சாப்பிட்ட இடம் எடுத்துக்கிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு பார்சல் கட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காளே, அது இந்த வீட்டுல இருக்கிற யாருக்காவது தெரியுமா? உனக்கு தெரியுமா? அண்ணே, இத பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டி. எங்க அண்ணன் ஒரு மினிஸ்டர். அவர் மினிஸ்டரா இருக்கிறப்போ அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி நீ ஹோட்டல்ல வேலை பாப்பியா? எங்க அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றேன்னு அவகிட்ட நான் பல தடவை கேள்வி கேட்டுட்டேன். ஆனா அவ எவ்வளவு திமிரா பதில் சொல்லிருக்கா தெரியுமா? அவளுக்கு ரொம்ப சில்லற புத்தி. எல்லாரையும் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே வேணும்னு போய் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அமைச்சர் மருமக வேலை பாக்குறேன்னு நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கா மாமா. அண்ணே கூப்பிடுனே, அவளை கூப்பிட்டு நாளையில இருந்து வீட்டை விட்டு வெளியில காலேஜ் தாண்டி வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி